வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது ஜிடிஎஸ் அது சம்மந்தமான தகவல் தான். அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஜிடிஎஸ்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருவாங்க. அதாவது இந்தியன் போஸ்ட்டில் உங்களுக்கு வந்துட்டு அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்பேஜ். ஸோ இந்தியன் போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்றது நீங்கள் ஜஸ்ட்டு குரோமில் போய்ட்டு ஜிடிஎஸ்னு அடிச்சிங்கனாலே ஃபஸ்ட்டு இது தான் வரும். இந்த வெப்சைட் லிங்க் தான் இருக்கும். ஸோ இந்த லிங்க்கில் உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஹோம் பேஜ் அப்படின்றது இது தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வேகண்ட் இங்கே ஸ்க்ரோல் ஆகி போய்கிட்டு இருக்குல்ல, இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். அதாவது சமர்ப்பிக்க தொடக்க தேதி 10/2/2025, இறுதி தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/3/2025. இந்த மாதம் 10ஆம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரையும் டைம் இருக்குது அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனும் இன்றைக்கி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஜிடிஎஸ் இங்கே ஒரு நியூன்னு போட்டு பிளிங்க் ஆகி வருதுல, ஜிடிஎஸ் ஆன்லைன் நிச்சயதார்த்தம், அதாவது தமிழில் டிரான்ஸ்லேட்னால அப்படி இருக்குது. அட்டவணை 1 ஜனவரி 2025. பதவிகளின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,413 காலி பணியிடங்கள். ஸோ சமர்ப்பிக்க கடைசி நாள் தொடக்க தேதி அதை தெரியும், ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். ஸோ இதுதான் இதில் வந்துட்டு இங்கே அறிவிப்பு அப்படின்னு இருக்குல்ல, மேலே அதான் இந்த இடத்துல இருக்குல்ல அறிவிப்பு, இதை நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கிளிக், அதாவது வெப்சைட்டில் வர்றீங்க, இந்த அறிவிப்பு அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விளக்க அட்டவணை அறிவிக்கப்பட்டவை இது வழிமுறைகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். விளக்கமான அறிவிப்புன்னு ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குல்ல, அந்த அறிவிப்பில் விளக்க அறிவிப்பு, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது டவுன்லோட் ஆகிடும். ஸோ நோட்டிஃபிகேஷனில் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை காலி பணியிடங்கள் இருக்குது, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. இங்கே 19வது பாயிண்டில் தமிழ்நாடுன்னு இருக்குல்ல, ஸோ இதில் போய் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் அப்படின்றதும் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது, அங்கே யார் என்னென்ன அப்ளை பண்ணலாம், ஸோ எந்த பிரிவில் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க, அப்ளிகேஷன் போடுறீங்க அப்படின்றது முதற்கொண்டு எல்லாமே வந்து இதில் டீட்டெயில்டாக வந்துடும். தமிழ்நாட்டில் என்னென்ன வட்டங்கள் இருக்குது அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைப்படுற நபர்கள் இதை பார்த்துட்டு வந்துட்டு நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு புரிதல் அப்படின்றது இருக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ முழுக்க நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இதுக்கு வந்து அப்ளிகேஷன் அப்படின்றது நம்ம போட்டு தரோம். ஸோ இதுக்கான தனியாக அதாவது பேமெண்ட், அதாவது அப்ளை பண்ணி கொடுக்குறது அப்படின்றது அது வந்து தனி பேமெண்ட். இப்போ ஒரு வேளை ஃபீஸ் கட்டுற கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஃபீஸு ப்ளஸ் வந்து 150 ருபீஸ் அந்த மாதிரி இருக்கும். ஃபீஸ் எக்ஸம்ஷன் அப்படின்னா வெறும் 150 ருபீஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அப்ளை பண்ணி கொடுக்குறோம். தேவை இருக்கிற நபர்கள் தாராளமாக கீழே டிஸ்பிளேல தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பிச்சிங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸில் அப்ளை பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.